ஓராண்டுக்குள்ளேயே 2வது மாநாடு நடத்த வேண்டிய நிர்பந்தம் என்ன? என்ன சொல்ல வர்றாரு இந்த மாநாடு மூலமா? மாநாடு நடத்தி அது ஏட்டு சுரக்காயா காத்துல கரைஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு எந்த கட்சியும் இவர்கிட்ட அலையன்ஸுக்கு வரல. முஸ்தபா பாய் தினகரன் வந்து பாஜக கூட்டணி போனால முஸ்தபா பாய் மட்டும்தான் வந்தார். அவரும் ஒரு அசட்டு தான், ஒரு அடையாள அரசியலில் ஒரு முஸ்லீம் சகோதரர். சிந்தாதிரிப்பேட்டை புதுப்பேட்டையிலலாம் விஜய்க்கு பெரிய பெரிய பேனராக அந்த சகோதரர் வச்சிருக்கிறார். பட் அவர் பல நிரூபித்த சகோதரர் அல்ல. தொலைக்காட்சிகளெல்லாம் விஜய்க்காக அமைதியாக இருந்து ஆர்குமெண்ட்ஸை பண்ணக்கூடிய ஒரு சகோதரர். இதை தாண்டி பல நிரூபித்த யாரும் அவர்கிட்ட வரல. அப்போ பல நிரூபித்த யாரும் வராத போது மீண்டும் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மாநாடு நடத்தினா ஆட்கள் வருவாங்கங்கிற எண்ணத்தில் தான் அவர் பண்ணார். சஸ்பென்ஸில் கூட்டணியை சஞ்சரிக்கிறேன்லாம் பீலா விட்டார்ல, அதெல்லாம் வெற்று பீலா. முக்கால்வாசி கூட்டம் கலைஞ்சு போன பிறகு உங்களை நம்பி உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு யாரையா வருவா? அவ்வளவுக்குள்ள ஏமாளியும் இழிச்சவாயனுமா அரசியல் களத்தில் இருக்கிறான், பலத்தை நிரூபிச்சுட்டு இருக்கிறான், யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவர் வந்து எதிர்பார்ப்பு இந்த மாநாட்டுக்கு பிறகு நம்மளை நோக்கி கூட்டணி கட்சிகள் வந்துரும்னு எதிர்பார்த்தாரு. யாரும் முன்பே வராத நிலைமையில கூட்டம் கலைஞ்சதுல இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு யாருமே வரமாட்டாங்க.